தண்ணியில் உண்மைக்குமே கழுவினான் களைச்சி போட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலெல்லாம் புளிஞ்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா சவுப்பரிசி அதுதான் பரவாயில்ல. அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நான் அம்மு. நான் சந்தோஷ். நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வளமை போல் எங்களுடைய வீட்டில் திருப்பி வந்து இருக்கிறோமே. அதாவது மறுபடியும் நாங்கள் குக்கிங் வீடியோவோட உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். என்ன செந்துறேன், அதாவது வந்து மறுபடியும் நாங்கள் வீடியோக்குள்ளே நுழைந்து விட்டோம். அதுவும் 5 நாளுக்கு அப்புறம் வந்த நாங்கள் என்ன கொஞ்சம் இதுவளால நாங்கள் வீடியோ ஒன்றுமே பதிவு செய்யலாம். வந்து உடம்பு நிலையிலும் கொஞ்சம் பிரச்சனை, சின்ன ஒரு அலுவல் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பிரச்சனைகளால் அப்படியே நாங்கள் வீடியோவை பதிவு செய்யலாம் போயிட்டு தான். அதுதான் அப்போ அதனால நாங்கள் உண்மைக்குமே வீடியோ ஒன்றுமே பதிவு செய்யலாம் போயிட்டு. ஆனால் உண்மைக்குமே எங்களை நிறைய உறவுகள் நேசித்து ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்டுருந்தேன். என்ன செந்துறேன், உண்மைக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுருக்கணும். கணவரையோடு பார்த்து கொண்டிருக்கிறேன். வேலை சண்டைங்கிறா இன்னும் காணையில் ஒரு வேலை என்ன நடந்துட்டுதோ. அதுதான் உண்மைக்குமே நிறைய பேர் கால் பண்ணி கேட்டவினமே நம்ம வீடியோ ஒன்று போடையில என் செந்திரன் வீடியோவை காணையில் நம்ம பிரச்சனைங்க உண்டெல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு இல்லை. கொஞ்சம் உடம்பு நிலையில் கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருந்துச்சு. மற்றபடி கொஞ்சம் இது அலுவலாலாம் நாங்கள் வீடியோ ஒன்றுமே பதிவு செய்யலாம் போயிட்டு. அப்போ நாங்கள் இன்றைய தினம் இனிப்போட ஆரம்பிப்போம். மறுபடியும் குக்கிங்கில் நாங்கள் தொடர்ச்சியாக அதுதான் இனி நாங்கள் மறுபடியும் தங்கி விட்டோம் களத்தில். இனி எங்களோட வீடியோ தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கு. மேலே செந்துறேன், கண்டிப்பாக நம்ம இன்றையிலேருந்து வீடியோவில் ஒவ்வொரு நாளும் பதிவாகி கொண்டு இருக்கும். அதுதான். ஆனால் இவரே கூப்பிட்டேன் நீங்கள் வந்து தெரியல. அவர் சும்மா வந்துருக்கிற சைட்டா இன்றைக்கு வீட்டில் அவையில் அம்மாக்கள் இல்லையா, மாமியாக்கள் இல்லையா, அப்போ வந்து நிற்கிறார். இன்றைக்கு அக்காவத்தில் பாசத்தில் வந்து நிற்கிறார். சரியான பாசத்துல நான் வந்து இருக்கிறேன். அப்போ நாங்கள் என்ன வீடியோன்னு பார்ப்போமோ. பின்ன கண்டிப்பா பின்ன எப்படியே கழிச்சு கொண்டு இருக்கிறது என்ன வீடியோன்னு கண்டிப்பா நாங்கள் பார்க்கத்தானே வேணும். அதான் அப்போ நாங்கள் இப்போ என்ன வீடியோன்னு பார்க்குறவங்களுக்கு உங்களோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ அவரே சொல்லி அவர் ரெயினூறான் அவருக்கு வேலை. உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் ஒரு இதுதான் செய்யப்படுறோம். என்ன ராசவள்ளி கிழங்கு சொல்லுங்க களி ராசவள்ளி கிழங்கு எவ்வளவு செய்யலாம். நீங்க ராசவள்ளி கிழங்க மட்டுமே வந்து ராசவள்ளி கிழங்கு செய்யப்படுறேன். அது நேற்று என்னென்ன செய்யலாம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சா கேட்டுக்கொள்ளுங்க. தெரியாது நீங்க சொல்லக்கூடாது, ஏன்னா எங்களுக்கு உண்மைக்குமே தெரியாது. ஆனால் 2 ராசவள்ளி கிழங்கு அதுவும் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சு. நாங்கள் உண்மைக்குமே இப்ப ராசவள்ளி கிழங்கு விலை 1 கிலோ 1000 ரூபா, 2 கிலோ 1000 ரூபா. அப்போ நாங்கள் இதில் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து நாங்கள் ஏனண்டா எனக்கு இந்த சொல்லிக்கலாங்கண்டா நான் அப்படி ஒரு விருப்பம் செஞ்சுறனுக்கு விருப்பம் சந்தோஷத்துக்கு விருப்பம். என்ன 1/2 கிலோனா 1 கிலோனா 4 கிலோமோ. ஏனண்டா இது பேரன் செஞ்சுறேன் தூக்கினா விழுந்துருவீங்க. பின்ன எனக்கு தெரியாது 2 கிலோங்க வாரண்டா என்ன சாத்திரமா என்ன அப்ப நீங்க எல்லாம் சொன்னீங்க, நான் சொன்னேன். அப்ப அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்ற பாக்குறவனுக்கும் நாங்க ராசு விழிக்கலாங்க உரிக்கணும். நீங்கள் அதுக்கப்புறம் என்ன வேலை செய்யணும் தெரியுமா? தேங்காய் திருவணும். இப்படி தெரிஞ்சு வச்சிருக்கேன். திருவாதான் நீங்க வச்சிருக்கீங்க, உடைச்செல்லாம் வச்சிருக்கா தானே திருவா வச்சிருக்கேன். திருவேல குடுங்காத்தான் அதுதான் அப்புறம் இந்த தேங்காய் திருவுறா திருவிழா வேணும். திருவாட்டம் இந்தாங்க செந்துறான் உங்களுக்கு உங்களோட கண்ணையும் ஒப்படைக்கிறான். கவனம் அப்படிதான் கண் பெரிய கண் கவனமா இருந்து தேங்காய் திருவோங்க. அதே போல நான் இங்க அழகாச வலிக்கலாங்க வெட்டுறேனே. நீங்களும் இப்படியே சும்மா இருங்க, சத்தம் போடாம இருந்தா காணும். ஆனா சிலாகிழங்கு செந்துறேன். இந்த ராசவள்ளிக்கிழங்குல சிலாகிழங்கும் நல்ல நாவல் கலர்ல இருக்கும், சிலாகிழங்கும் மெல்லிய நாவல் கலர்ல இருக்குமா, நல்ல நாவல் கலர்ல இருக்கும். அந்த கிழங்கு நல்ல டேஸ்ட்ன்ற வேணும் பார்த்து வாங்கிருக்கேன். என்ன வெட்டி பார்த்து தர நாட்டி தான் தெரியும் கடைக்காரர். ஆனா இது கொஞ்சம் பரவாயில்ல. இங்க கிழங்கண்டாலே நாவல் கலர்லாம் கிடக்கு கிழங்கு. திருவுருவா மகடாக்கு இது அந்த குதிரையை ஓட்டிக்கொண்டு போயிடும். அப்படிதான் இருக்கு.
திருவித்தாரதே பெரிய விஷயம். உங்களுக்கு ஒரு மெம்பர் வர இதுதான் உங்களுக்கு தான் கிழங்கு கிண்டி தாரதே பெரிய விஷயம். அதான்டாமா நீங்க சும்மா இருக்கிறது விஷயம் தான். ஆனா உண்மைக்குமே இந்த கிழங்கு நல்ல சத்து தெரியுமா? இது ராசவள்ளி கிழங்குல புட்டுமா விற்கிறதா பஞ்சாமந்த முட்டை வச்சாலும் சரி. அந்த இல்ல அந்த கலர் புட்டு வேற இந்த பானி காய்ச்சி தானே அதான் விற்கிறது. ஓ பானியா ஊத்துறது. ஓ ஓ இப்ப சுடுதண்ணிக்கு பதிலா இந்த பானியை காய்ச்சி போட்டு ஊற்றி குழைக்கிறது. அதுவும் நல்லா இருக்கு. சாப்பிட்டேன் நீங்க தெரியாது. நான் சாப்பிடுறது அதான் சாப்பிட்றதான் தெரியும். நானும் ஒரு நாள் சாப்பிடல பார்த்துருக்கேன். சரி அப்ப 2 தாங்க திருவிழா. ஓ வேணும்னா இதுக்கு நல்ல பால் தடிப்பா இருந்தா தான் நல்லா இருக்குது. தெரியுமா? உங்களுக்கு தான் தெரியும். அதான் கேட்டேன். தெரிஞ்சிருந்தா நான் 2 திருவோம் 2. அவர் தெரிஞ்சவனும் கேட்குறீங்களே. அவர் சேர்ந்தா என்ன பாலம்பழம் வாங்க போறீங்களா? வீடியோ எடுத்துக்கொண்டு தான் இங்கே பாலம்பழம் வாங்க போகுது. அதுதானே உண்மைக்குமே இப்போ கந்த சஷ்டி வாங்கிட்டு தானே இன்றைக்கு 3 நாளாகும். 3 நாளோ அப்போ பாலம்பழமும் கொடுக்குறது. ஆனால் எனக்கு சரியான விருப்பம். நேற்று அண்டைய தினம் எங்கள் தம்பி கொண்டு வந்தாங்க வராங்க. இப்போ இன்றைய தினமும் சந்தோஷத்தான் கூட்டி கொண்டு போகிற ஐடியாவில் இருக்குதுதான். அது பிறகு கோயிலெல்லாம் முடிஞ்சு கொண்டு இருக்கும். அந்த கட்டத்தில் போப்பா கோயிலுக்கு போறோம்னா போய் சாமியை கும்பிட்டு தான் பாலம்பழம் வாங்க. நீங்களே சொல்றதே தெரியுது. ஆளுக்காக சரியே வராது. கோயில் எல்லாம் கும்பிடுற ஆளு. நாங்கள் சொன்னதை நம்பி இன்னும் ஒரு புள்ள வந்து இருக்கிற பக்கத்து. ஓ ஆனா அவரை நீங்க ஏற்றி கொண்டு விடுங்க. அவர் வாங்கி கொண்டுக்கிறேன். எனக்கு போகட்டும் சைக்கிள். நடந்து போறதுக்கு ரெடியாக தான் நிற்கிறேன். நாங்கள் ஓமுன்னா சரி. வேற விட்டு விடுவோம். அவன் போகணும் முன்ன போவான் விட்டாத முன்ன. என்னமோ சின்ன சின்ன பட்டுவோம் அப்படியே. ஆமாம் சின்ன சின்ன நாயில கிழங்க வெட்டி நல்ல படிவாக கழுவணும். ஏன்னாட்டா இந்த கிழங்குல இந்த பசத்தன்மை ஒட்டி பிடிக்கிற மாதிரிலாம் பசத்தன்மை மண் இது வந்து இந்த மண்ணிலே மண்ணுக்கே தான் கொண்டு வடிவாக கழுவணும். கழுவி கொண்டு ஒரு 3 நாள் தண்ணியில இதை போட்டு கழுவணும். என்னதுங்க இது கொண்டு வேறு விளங்கியில வடிவாங்க. அதுதான் எனக்கும் விளங்கி. இப்போ நீங்க கட் பண்ணிட்டு பார்த்துன்னு வரீங்களா? திரும்ப திரும்ப கஷ்டமா தாங்க. சரியா கஷ்டமாக இருக்கும். காலம் போல இருக்கு. என்ன உங்களுக்குதான் தெரியும். புறவு சொல்லி ஓடிட்டு குறைஞ்சிட்டு பாப்பம் காட்டுங்க. ஓகே காணும். கொஞ்சம் தான் கிடக்காத காணும். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கிடந்தா என்னத்துக்கு நான் பிரியோசனை பண்ணுவேன். கரைச்சி போட்டீங்க போல இருக்கு. ஐயோ முளப்பாத மாதிரி கடவுள். சந்திரன் அதுல ஒரு கிண்ணி ஒன்று வச்சிருக்கணும். இல்லோ அது தருவீங்களோ உடனேக்காம கழுவ போறீங்களா? போட்டு கழுவுறையில வெட்ட போறீங்களா? நான் வெட்டி தரேன். இல்ல நீங்க பேசாம இருந்தாலே எனக்கு காணும். ஏனென்றா பார்த்து பார்த்து வெட்டணும். அந்த தண்டு வாழ் எல்லாம் கிடக்கும். வர்ற மாதிரி இல்லை கத்தி வெட்ட பார்த்தேன். நாங்க குட்டி குட்டியாதான் வெட்டப்பனேன் தெரியுமா? அப்பதான் சின்ன சின்ன வெட்டணும். அப்பதான் சாப்பிட நல்லா இருக்கு. அப்ப டக்குன்னு பிஞ்சிடு. அப்படி அதே தெரியல. இப்படி போட்டேன். ஒரு மாசம் உனக்கு ஒரே ஆசை. சொல்லுங்க என்ன ஆசை? இதை தூக்கி அப்படியே போட்டு முடிச்சா அவ செந்துற நாங்களே நீர நல்ல வடிவா வெட்டிட்டு கழுவிட்டு அதே போல இந்த தேங்காய் பால் இருக்குல்ல அதுல பால் எல்லாம் புளிஞ்சு எடுத்துட்டு இனி நாங்கள் இங்க வேணும் வெட்டிட்டோம் தானே.
இனி நாங்கள் இப்படித்தான் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக வெட்டிட்டு இதெல்லாம் பாலெல்லாம் புளிஞ்சோனப்பா அப்பமே என்ன வெட்ட விட போறான்னு மட்டும் தெரிஞ்சு. சரி இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடிவா வெட்டிட்டேன். இங்கே வந்து பாருங்க சந்திரன் கட்டியா இருக்கா. நல்ல வடிவாங்க இருங்க. பாலை கழுவி கொண்டு வந்துட்டேனே என்ன சந்திரன். பின்ன உண்மையிலேயே 4-5 தண்ணியில உண்மைக்குமே கழுவி நான் களைச்சி போட்டேன். இஞ்சால பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலெல்லாம் புளிஞ்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா சவுப்பரிசி இதுக்கு களிக்கு, இது உளுத்தம்மா, இஞ்சால கொஞ்சம் உப்பு, இது கொஞ்சம் சீனி, இவ்வளவு தான் தேவையான பொருட்கள். இஞ்சால பார்த்தீங்கன்னா சட்டியை நான் கேஸ் போட்டுட்டேன். அப்போ நாங்கள் இனி இந்த கிழங்காவிய விடுவோம். அப்படியே போடுறோம். தண்ணி ஊற்றி வச்சுக்கிங்களே. ஓ தண்ணி கொஞ்சம் விட்டேன். நாங்கள் சொல்கிறோம் இல்லை சட்டி எரிஞ்சிருமாண்ட பயத்து. ஓகே நல்ல வடிவாக தான் நல்ல 4-5 தண்ணியெலாம் கழுவோம். அப்போ தான் அந்த பிசுப்பு எல்லாம் போய் ஒரு 3-4 கணவர் குடிக்கலாம் போல இந்த களி. என்ன கிழங்கு அவ்வளோ கணக்கு கிடக்கு. 1/2 கிலோ தானே. என்ன எங்கட வீட்டாக்கள் எல்லாருக்கும் ஓகேயாக காணும். இனி இந்த கிழங்கு நல்ல வடிவாவிக்கணும். அதெல்லாம் பெரிய விஷயமே. இந்த கிழங்கு அவிஞ்சாத்தான் மிச்ச வேலையெல்லாம் செய்யலாமே. நாங்கள் இதுக்குள்ளேயே கொஞ்சம் உப்பு இருக்கல்லோ, ஏனெண்டா இனிப்புக்கு கொஞ்சம் உப்பு இருந்தா தான் நல்லது. சரி அப்ப இனிமே இந்த கிழங்கு நல்ல வடிவா அவிக்கணும். அப்படியே அவிஞ்சு வந்தோன்னு தான் அடுத்த கட்டம் சொல்லுங்க. ஆனா உப்பில்லாடி நிப்பில்லோ அப்படி கதை. உப்பில்லாடி பாமினிப்பே இல்லை, அவருக்கு ஒன்றும் தெரியாது. அதுதானே. அப்ப சரி 2 கதை உங்க வீடியோ கட் பண்ணிட்டு அவ நாங்களே இந்த கிழங்கு நல்ல வடிவா அவிஞ்சோன்னா பாப்பா. சரி இப்ப பாத்தீங்கன்னா கிழங்கு நல்ல வடிவா அவிஞ்சிருக்கு. என்ன சந்தோஷம் இங்க வேற வந்து உண்மைக்குமே நல்ல வடிவா அவிஞ்சு நல்ல வடிவா எல்லாம் வந்துட்டு இங்க வேற மசிக்கவே மசி வருவது. என்ன செஞ்சுறேன் அதுதான் என்ன தெரிகிறதா. இனி இது அவியதான் பெரிய வேலையே. அதையும் கூட இதை நல்ல வடிவா கட்டியில மசிக்கிறதான் அதையும் கூட பெரிய வேலையே. மசிக்கிறப்பதான் கேஸ் எடுப்பெல்லாம் விட்டையே போகுது. இப்படி போலாங்க இன்னைக்கு நாங்க கொஞ்சம் கொஞ்சம் பாலா விட்டு கொஞ்சம் தான் மசிப்போமோ. ஏன்னா தண்ணியும் பாருங்க கணக்கா வத்தி வந்திருக்கோ. ஒரு குறைப்பு சந்திரன் எனக்கெல்லாம் பாத்தீங்களா இவ்வளவு ஒரு சமையல் அனுபவம். என்ன உண்மையதான் சந்திரன் உண்மைக்குமே அப்படி ஒரு வாசம். இனி இதுக்குள்ள நாங்க சீனி அள்ளி போடுவோம். பால் ஊத்தாம சீனி போடுறீங்க. என்னது பால் எவ்வளோ அடகு. இங்க நான் தான் குக், நீங்கள் இல்லை குக். அவர் சீனியை போட்டு அடுத்தது இங்கே இப்படி பார்க்கவே இருக்குது கட்டிக்க. அடுத்த சவ்வரிசி நிறைய தேவையில்லை. நான் 100 கிராமா இங்கே வந்து நான் லோவியை காட்ட போய் ஆனால் அவ்வளோ தேவையில்லை. என்ன செஞ்சுறேன் உங்களுக்கு தான் தெரியும். அளவு எப்போவுமே அளவு கொஞ்சம் வாங்குற இப்போ கொஞ்சம் கூட வாங்கினா நல்லதானே. இன்னொரு நாளைக்கு என்ன அடுத்தது உளுத்தமா. இந்த கரண்டி எழுதுங்க உளுத்தமா போடுவோம். ஏன் இந்த உளுத்தமா போடுறது? உளுத்தமா போட்டா பாசம் அதுக்கும் நீங்களும் கிலோவாக கேட்டா நான் கிலோவாக சொன்னேன். அப்படியா? ஓகே உளுத்தமாவும் காணும். இனி பால் எல்லாம் போடுவோம். இவ்வளோ வேலையோட இங்க வந்து பாருங்க என்ன வடிவா இருக்காங்க. வாசம் வந்தா வாசம் தான். இனி எடுத்து வச்சிருக்கிற மொத்த பால் வெங்காயம் எப்படி பார்த்தீங்களோ இனி இந்த பாலை இவ்வளோ அப்படி இப்போ ஜோசிப்பீங்க என்னோட இவ்வளோ பாலைன்னு மட்டும் வாண்டு இதில் தான் உளுத்தம் அவியோனும் சவ்வரிசி அவியோனும் சீனி கரையோனும் எல்லாம் போட்டு கரைஞ்சி வர சரியா கேசடுக்கு போட்டு கிடக்கும் போது அல்ல அவியிருக்கும் போது ஏன் இப்படி பயப்படுத்துறீங்க? போட்டு தான் கிடக்கு போட்டு கிடக்கு ஒரு அசுமாத்துங்க அடியில் அது இப்போ நான் போட்டது பிறகுதான் எல்லாம் கொதிக்கலாம். ரைட்
சீனி காணுமோ போட்டது சீனி பார்த்துட்டு போடுறது தானே செஞ்சுறேன். ரைட் ஓகே. நீ எங்களுடைய கஞ்சி ரெடி ஆயிட்டு. களி ரெடி ஆயிட்டு. அது உங்களுக்கு அது கஞ்சி பருப்பத்தான் ஊத்தினது தண்ணியா இருக்கிற நீங்க கஞ்சி யோசிச்சு அதுதான் சரி. இல்ல களி ரெடி ஆயிட்டே நீ ஒருக்கா கொதிச்சு வந்தோன்னா நாங்க பாப்போம். சரி இப்ப பாத்தீங்கன்னா எங்களுடைய களி ரெடி செஞ்சுறேன். இங்க வந்து பாருங்க உண்மைக்குமே இன்னும் ஒரு வாசம் இந்தாங்க சந்தோஷம். இந்த கரண்டியை வச்சுடுங்க. இது எனக்கும் செந்துறனுக்கும் சந்தோஷக்குமே என்ன அப்படி விடுவோமே என்ன. ஆனா இங்க எப்படி இருக்கு சந்தோஷம் செந்துறேன் கொஞ்சம் ஆகணும் எனக்கு. ஓ உங்களுக்கு இது சந்தோஷக்கு அது கொஞ்சம் தெரியும் தானே. இது எனக்கு இது அத்தானுக்கு ஒரு கொஞ்சம் ஓகே ரைட். அத்தானுக்கு வைங்க கரண்டி, அக்காவுக்கு வைங்க. ரைட். இனி உண்மைக்குமே பார்க்க டேஸ்டாக இருக்கு. ஆனால் சுட சுட குடிச்சா கொஞ்சம் பயம். செஞ்சு வாங்க நீங்களும் அது காட்டுங்க. எல்லாம் பார்த்துட்டீங்க நீங்கள் குடிங்க. விரட்டுங்க அத்தானு மேலே குடிப்போம். ஆனால் உண்மைக்கு நல்ல வாசம் அடிக்குது. உளுத்தமா போடுறதே அப்படி ஒரு வாசம் அடிக்கும். டேஸ்டாகவும் இருக்கு. சீனி எல்லாம் போட்டது பாருங்க இனிப்பு காணுமோ டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கும். என்ன கூடுதோ குறையுதோ தெரியுது எல்லாரையும் தனம் மட்டும்தான் ஆடுது. நல்லா இருக்கு. உண்மைக்குமே சௌபரிசி எல்லாம் போட்டது நல்லா அவிஞ்சு வர உண்மைக்கு நல்லா இருக்கு. அங்க பாத்தீங்களா அங்கால கேமராமேன் பின்னிக்குன்னு சொல்றான் நல்லா இருக்கா. அதான் சுடுதோ. அப்ப நீ தண்ணி கொண்டு வச்சுட்டு குடிங்க. தர்ற கடமை தந்துட்டோம். நீங்க தண்ணிக்கு வச்சு குடிச்சாலும் சரிதான், நீங்க குடிக்காம போனாலும் சரிதான். அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இனிப்பெல்லாம் காணும் என்ன சொல்றேன். நாலு இனிப்பு நல்லா இருக்கா எல்லாம் ஓகே இருக்கும். எங்க சரி இந்த சமையல் இதுவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல. அது இப்படியான என்ன பிடிச்ச விஷயத்துலன்னா கொஞ்சம் சொல்லியா வேணும். கொஞ்சம் குயிக்கா இருப்பீங்களா. உண்மையுமே எனக்கு இந்த கல்யாண்டா உங்க அம்மா எனக்காண்டி தம்பு மீனை கட்டு வாங்கி கொண்டு வருவா. அப்படி விருப்பம் எனக்கு. எங்க போனாலும் இந்த களிகண்டா காணும். சாப்பாடு முக்கியமா களி முக்கியமாட்டாலும் எனக்கு களி தான் காணும் பண்ணிப்பேன். அப்படியே அவ்வளவு தூரம் விருப்பம் பிடிக்கும். விருப்பமோ நல்லா இருக்குமோ. எல்லாருக்குமே பொதுவாக இந்த களி விருப்பம் தானே. சில பேருக்கு தான் 1-2 பேருக்கு விருப்பம் இல்லை. என்ன களி மட்டும் இல்லை களி கிடாக்கு நிறைய தான் நாங்கள் தெரியும் பார்த்துருப்பீங்களான. நாங்கள் இனி அம்மாக்கள் அத்தையாக்கள் அக்காக்களுக்கு எல்லாரும் கொடுக்க சரியா வரும் எங்களுக்கு. கொஞ்சம் எனக்கு உண்மையாக பிடிச்சிருக்கு. நானும் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோமே. என்ன செஞ்சுறேன் முடிஞ்சு ஆளுங்க. ஆனா உண்மைக்குமே அவ்வளவு தூரம் டேஸ்டா இருக்கு. எனக்கு சத்தியமாக ஒரு லெவலில் இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு நீங்க என்ன சத்தம் இல்லாம குடிக்கீங்க. சத்தம் இல்லாம குடிச்சா டேஸ்டா இருக்கா. அப்ப நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு இன்னும் ஒரு புதிய வீடியோல நாளை சந்திப்போம். பாய்.